ரைட்ண்ணே. ரைட். அண்ணே, இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், எடப்பாடியாரோட ஆதரவு பெற்ற எம்எல்ஏன்னு சொல்லி இப்ப இருக்கிற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய பேட்டி குடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து என்னன்னா, நீங்க வந்து எடப்பாடியாரால தான் ஜெயிச்சீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, சிவிஎஸ் வந்து அதாவது சிவி சண்முகம் அவர்களுக்கு வந்து யாரு மாவட்ட செயலர் பதவி குடுத்தா? யார் அமைச்சர் பதவி குடுத்தா? அப்படிங்கிற மாரி பல கேள்விகளையுமே அடுக்கியிருக்காரு. பல குற்றச்சாட்டுகளையுமே 2 பேர் மேலுமே வைத்திருக்காரு. வேலுமணி அவர்கள் மீதும் சரி, சண்முகம் அவர்கள் மீதும் வைத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, சிவி சண்முகத்தை அம்மா நீக்கினார்கள். எடப்பாடி தான் இது குடுத்தார். ஜெயலலிதாவுடைய முடிவுக்கு மாறாக பல முடிவுகளை எடுத்தீங்கல்ல. அப்புறம் என்ன? இவரு மாறுனாரு. இல்ல இவரையும் தானே நீக்கினாங்க. சரி, இதே அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நீக்கினாங்க. அதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா சரி. அப்போ தமிழ் தமிழ் முரசு நக்கீர இதுல தினகரன்ல இருந்தேன். அந்த இவரு ஒரு அதிகாரி தற்கொலை தற்கொலை பண்ணிட்டாரு. பண்ணாரு. ஆமா. அந்த விவகாரத்துல இவரு வெளிய வரும்பொழுது ஷபீர் ஒரு பேட்டி எடுக்குறாரு. அவர் மட்டும் மடக்கி கேட்குறாரு. எல்லாம் அம்மாவுக்கு தெரியும்ன்ட்டு போயிட்டாரு. ஓ! பெரிய சென்சிட்டிவா போய்க்கிட்டு இருக்குது. இவரு இதில நான் விசாரிச்சுட்டு இருக்கிறவங்க ஏதாவது சொல்லணும்ல. எல்லாம் அம்மாவுக்கு தெரியும்னு போனோம்னா, இந்த மொத்த பிரச்சனையும் தூக்கி முதல்வர்ட்ட தள்ளி விடுற மாரி ஆகுதுல்ல. ஆமா. நானு தொலைக்காட்சியில பார்த்துட்டு ஷபீர கூப்பிட்டு, "என்ன ஷபீர் இந்த மாரி கேட்குறீங்களே, என்ன சொல்றாரு அவரு? அந்த பேட்டிய கரெக்ட்டா சொல்லுங்க." "இல்லண்ணே இந்த மாரி தான் நடந்தது. கேட்டதுக்கு எல்லாம் அம்மாவுக்கு தெரியும்." அப்படின்னு சொன்னாங்க. உடனே நானு எங்க தலைமை செய்தியாளர தொடர்பு கொண்டு, இந்த மாரி ஒரு பேட்டி குடுத்துருக்காரு. என்ன நல்லா இருக்கே இது பண்ணேன். உடனே நான் இருந்த சம்பவம்லாம் விவரித்து, எல்லாம் கட்டுரை. அம்மாவுக்கு தெரியும். அப்படி தலைப்பு போட்டு போட்டு விட்டேன். மறுநாள் தூக்கி விட்டாங்க. அதனால இப்ப ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமா அமைஞ்சு போச்சு. அதனால அது ஒரு முக்கியமான ஒரு இது அது. எல்லாம் அம்மாவுக்கு தெரியும்ன்றது. நீ பாட்டுல உங்க பிரச்சனைய அவர போய் அவங்கள போய் கோத்து விட்டா, ஆமா. அவங்களும் உன் தவறு மேல அது. கடுப்புல இருக்காங்க. அப்போ இது சம்மந்தமா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதாவது சொல்லணும். அவரு பல அதிரடிக்கு சொந்தக்காரர் தெரியும்ல. ஆமாமா. சட்டசபையில இல்லாத கூத்துலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அது ஒரு இது வச்சுக்கங்களேன். அப்ப அவர நீக்கி விட்டா நீக்கினது உண்ம தானே. அப்ப ம். இவரு வந்து அம்மாவால் நீக்கப்பட்டவர்னா, நீங்களும் தான் நீக்கப்பட்டவரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க இறந்த பிறகு பல பேருக்கு மறுவாழ்வு கிடைச்சது. அந்த மறுவாழ்வுல அதனால இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில நீக்கியிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. அதனால என்னுடைய அன்பு தம்பின்னாங்க விழுப்புரத்தில. அவரு கரும்பு விவசாயிகள் மாநாடு நடத்தினாரு. ஆமா. நான் கூட போயிருந்தேன் அந்த மாநாட்டுக்கு. அப்படி ஒரு கூட்டத்த கூட்டினாரு சிவி சண்முகம். அன்னைக்கு என்னுடைய அன்பு தம்பின்னாங்க. அதே சிவி சண்முகத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்த விவகாரத்தில வழக்க வாபஸ் வாங்கணும்னு சொன்ன பொழுது, சிவி சண்முகத்துக்காக முடியாதுன்ட்டாங்க ஜெயலலிதா. அதனால கூட்டணியே உடைஞ்சது. இதெல்லாம் வரலாறு. அதனால சிவி சண்முகத்துக்கு மேல எவ்வளோ மரியாதை வச்சிருந்தாங்கன்றது சட்டசபையில பார்த்தாலே தெரியும். நான் செய்தியாளராக எனக்கும் தெரியும் அந்த இதெல்லாம்.